ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் செட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்காச்சு, அதுக்குள்ளே ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டோடனே அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுங்க. சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் அண்ட் சுவையும் தரும் இல்லையா. அதனால் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நம்ம பெரிய ஆனியனே எடுத்துக்கலாம். இது நல்லா சிவில் நிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுங்க. அதையும் சேர்த்து கிளறி விட்டுட்டே இருங்க. ரொம்பவும் தீஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால் நார்மல் நம்ம மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம பீசஸை வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதாச்சும் ப்ரௌனிஷ் நிறமாக வரும் இல்லையா, அந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கல்லுப்பு எடுத்துங்க, ஒரு ஸ்பூனு. தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா டாட்டா உப்பு தான் எடுத்துருக்கோம், கல்லுப்பை. அதை போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு இது பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாத்தூள் அண்ட் கரம் மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து பவுலில் வச்சுருந்தோம். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதையும் வதக்கிட்டே இருங்க. இதை வந்து இப்போ தானே போடணும், ஏன்னா அந்த வாசனை அந்த இதுவெல்லாம் அதிலேயே போகும் இல்லையா. அதனால் இந்த டைமில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கர்ட், அதாச்சும் தயிர் எடுத்தாச்சு, ஒரு கப்பு. தயிரை போட்டு நீங்கள் இது பண்ணிட்டே இருங்க. தயிர் போட்டு தந்தாலும் போட்டுக்கலாம். நீங்கள் தயிர் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாலும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் தெரியாத மாதிரிக்க நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் போதும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா. தேங்காய் பால் கொஞ்சோண்டு இருந்தது. அதையும் நம்ம சேர்த்தாச்சு. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டோம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியும் ரொம்ப இதுவாகவே இருக்கும். அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இறா வாங்கி கழுவி வேக அடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா. அதை வந்து நம்ம எடுத்தாச்சு. அதை வந்து இப்போ நம்ம கொட்டிக்கணும். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இறா. இந்த இறா ஓகே தான். இதோட பெரிய இறாவும் இருக்குது, குட்டி இறாவும் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பவுலில் வாங்கினோம். வாங்க பார்த்திங்கன்னா நிறைய தான் இருந்தது. அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தப்போ இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இறா வந்து கம்மியாகிடுச்சு. இது வந்து கடலில் இருக்க இறா தான். இந்த கலரில் இருக்குலாம் இல்லை. இதை க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்க்க எனக்கு அது இறாவா அப்படின்னு தான் டவுட்டாக தான் இருந்தது. பட் இறா தான் அது. கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா குக்கிங் ஆகணும் இல்லையா, இறா நல்லா வேகணும். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். இல்லை நீங்கள் முன்னாடியே வேக அடித்து எடுத்து அதுக்கப்புறம் போனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா ஓகே தான். ஏன்னா நம்ம முன்னாடியே வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் கொஞ்சம் நாள் பாயில் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி தான். லாஸ்ட்டாக கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு